பயபக்தியோடு எல்லோரும் முழங்கால் படியிட்டு இரக்கத்தின் ஆண்டவர் திவ்ய நற்கருணை நாதரை நாம் வரவேற்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். என் அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்னை மரியாவின் இந்த அமல உற்பவ நாளில் மாதா சிறப்பாக என் திருமகனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பக்தியோடு நீங்கள் மன்றாடுகிற இந்த நாள், இந்த நேரம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தீமைகளும் நீங்கி நீங்கள் நலத்தை, சுகத்தை, அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையின் நாளாக, கிருபையின் நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசு ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள். உங்கள் மனதிலே நீண்ட நாட்களாய் எவைகளையெல்லாம் நினைத்து நீங்கள் அழுது புலம்பி தவிக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் பதில் தர என் திருமகன் உங்களுக்காக வாஞ்சிக்கிறார். நம்பிக்கையோடு கேட்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மன்றாடுகிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்கிற நாள், நேரம் இது. நம்ம எல்லாரும் இயேசுவை உற்று நோக்குவோம். நற்கருணை நாதர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பவரே, இதுவரையிலும் உம்மை நோக்கி மன்றாடிய எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே.
இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, கைகளை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பயபக்தியோடு எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இரக்கத்தின் ஆண்டவராக தமது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். கருணை காட்டுகிற தேவன் சங்கீதம் 103 அதிகாரத்திலே தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கத்தை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். பைபிள் சொல்லுகிறது, இரக்கமும் மனதுருக்கமும் உடைய தேவன் நம் தேவன். இந்த இரக்கத்தின் நேரத்திலே உங்கள் இதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும் எடுத்து மாற்ற இரக்கத்தின் ஆண்டவராக தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றும்படி வந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே தன்னை சூழ்ந்திருந்த மக்கள் மீது மனதுருகினார். ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினாராம். அதே மனதுருக்கம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனிடத்திலிருந்து இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவாதி தேவனுடைய இரக்கத்தை குறித்து இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வாசியுங்கள். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். 2 கைகளை விரித்து பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். கைகளை உயர்த்தி பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேர் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உள்ளம் திறந்து பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். கைகளில் ஜெபமாலை எடுத்து நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அன்பு தாய் அன்னை மரியாளுடைய அமல உற்பவத்தை நாம் சிந்தித்து தியானித்து கடவுளுடைய இரக்கம் நம்மீதும் அகில உலகின் மீதும் இறங்கி வர, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட ஆண்டவருடைய இரக்கத்திற்காக இந்த வேளையில் ஜெபிக்க இரக்கத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முழுவதும் தாழ்த்துவோம். கைகளை உயர்த்தி பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாயிருப்போய்த்து சிஷ்ட கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரை மரித்தவரை நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமதித போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதே, தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். இரக்கத்தின் ஆண்டவரே,
இதோ உமது திரு இருதய சிநேகத்தினால் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் நிரப்பப்படும்படியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இரக்கத்தின் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உமது அன்பின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசமாய் வெளிப்படும்படியாக எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத விசுவாசத்தை தரும்படி அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் அழிந்து போகக்கூடிய இந்த செல்வங்கள், உறவுகள், உடைமைகள் மீது பற்றுள்ளவர்களாய் இருந்து அழிந்து போகாதபடி நித்தியராய உம்மை பற்றி கொள்ளவும், உம்மையே நாங்கள் முழு உள்ளத்தோடு நேசித்து வாழவும், உமது நேசத்தை சக மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான சிநேகத்தினால் நிரப்பப்படும்படியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பயபக்தியோடு 2 கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் உடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். எல்லோரும் நற்கருணை நாதரை உற்று நோக்குங்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கைகள் தட்டி பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். கைகளை உயர்த்தி அசைத்து நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, பயபக்தியோடு ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே அமருவோம். எல்லாரும் ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே இந்த இறைவனுடைய இரக்கத்தை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் உதறி தள்ளுவதை நாம் பார்க்க முடிகிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல்
14ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றனர். அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்பவர் எவருமே இல்லை. ஒரு நிமிடம் எல்லா கண்களும் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கட்டும். கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்களை தேடுகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை தேடுகிற ஜனம் யாராவது உண்டா என்று பார்க்கிறாராம். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் இன்று மட்டுமல்ல அன்றும் இன்றும் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால், கடவுள் இல்லை என்று அறிவிலிகள் தங்களுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இல்லை என்று மறுதலிக்கிறதோடு மட்டுமல்ல, அநேகருடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? சீர்கெட்ட வாழ்க்கை. இன்னைக்கு உலகம், உறவுகள், ஏன் இது நம்ம வீட்டில் கூட இந்த மனநிலை வந்துவிட்டது. கடவுளை மறுக்கிறவர்கள், கடவுளை மறுதலிக்கக்கூடியவர்கள், கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாமல் தாங்கள் விரும்புகிறபடி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனநிலையில் வாழக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள். இன்னைக்கு நீங்க தயவு செய்து உங்க வீட்டை ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நினைத்து ஒப்பு கொடுங்க. உங்க கணவர் கடவுளை தேடுகிறாரா? மனைவி ஆண்டவரை தேடுறாங்களா? நீங்கள் பெற்ற உங்க பிள்ளைகள் கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? இந்த உள்ளத்துல இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவரே, உம்மை தேடுகிற மனிதன் பாக்கியவான். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு நிமிடம் முழங்கால் படிடுவோம். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்த்தார். எதற்காக? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்த்தாராம். அவருடைய வியர்வை இரத்த துளிகளாய் மாறியது. ஏன்? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அங்கே அவர் மிக துணிச்சலோடு ஆண்டவரை நோக்கி தன் இதயத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். படப்போகிற பாடு, உபத்திரவம் எல்லாம் அவருக்கு தெரியும். இவைகளின் மத்தியிலே இந்த உலகத்திலே அவர் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட போகிறார், எந்த அவமானத்தெல்லாம் தூக்கி சுமக்க போகிறார், என்னெல்லாம் நடக்க போகிறது அவர் முன்னால் இருக்கிறது. 2 காரியம். ஒன்று, இது வேண்டாம்னு சொல்ல முடியும். ஒன்று, இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம், சில துயரங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து சில பேர் கேட்பாங்க, நீ கோயிலுக்கு போறிய, நீ ஜெபம் பண்றிய, ஆண்டவரை தேடுறிய, உனக்கு என்ன கிடைத்தது? நீ என்ன கண்ட? இதுதான் கடவுளை அறியாதவர்கள் கேட்கிற நிறைய கேள்விகள். உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு துன்பம் வராதுன்னு போடல. பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். கை தட்டுங்க பாப்போம். நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு பைபிள் எழுதல. துன்பங்கள் வரும், அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். 2 கைகளை விரித்து இந்த வேளையில் எல்லாரும் பைபிள் எடுத்து திருப்பாடல் 51ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த திருப்பாடலைத்தான் நற்கருணை நாதருக்கு முன்பாக இந்த நாளிலே நாம் கத்தி கதறி, முதலாவது இறை நம்பிக்கை இல்லாமல் கடவுளை மறுதலித்து இறைவனை புறக்கணித்து வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஆண்டவரே, அந்த மக்கள், நாட்டு தலைவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல
எங்கள் குடும்பங்களிலே உம்மை மறுதலிக்கக்கூடியவர்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்ற மனநிலையோடு பயபக்தியோடு திருப்பாடல் 51 நான் முதலாவது ராகமாக நாங்கள் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரோடு இணைந்து இந்த பல்லவியை ஒப்புக் கொடுத்து நம்ம எல்லோரும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கோ, உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளோ. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளோ. என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளோ. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் என் போதும் என் கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நேர்மாசற்றவராய் விளங்குகிறேன். ஆண்டவரே வாய் திறந்து கண்ணீரோடு ஜெபியுங்கள், மனதுருக்கத்தோடு ஜெபியுங்கள். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்ப இசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும் உறைபணியிலும் மென்மையாவே. மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வதாக. ஆண்டவரே உள்ளம் திறந்து இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளோ. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். குற்றம் செய்வோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகளுமை நோக்கி திரும்புவர். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும்.
ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வது இல்லை. ஆண்டவரே, வாய் திறந்து இயேசுவே, பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக, ஆண்டவரே உம்மை மறுதலிக்கிற மக்களுக்காக பாவம் செய்தோ கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்போது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக 2 கைகளை விரித்து நம்முடைய குடும்பங்களிலும் உறவுகளிலும் உலகம் முழுவதும் இறைவனாய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இறைவனாய ஆண்டவருக்கு விரோதமாக இறை நம்பிக்கை இழந்து கடவுளை விசுவசிக்காமல் இறைவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடையும்படி சிறப்பாக அன்னை மரியாவை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கத்தின் மாதாவே, சேர்ந்து சொல்லுங்கள். தேவ மாதாவே, தேவ மாதாவே, உமது அமலோற்பவ நாளில் உமது திருமகனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையால் இந்த உலகத்திலே உம் திருமகன் மீது விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். என் குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும் என்னை சுற்றி வாழ்கிற உலகம் முழுவதும் நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் விசுவாசத்தை விட்டுவிட்டு பலவிதமான தீமைகளை தேடி உலக பற்றுகளில் மூழ்கி கிடக்கிற மக்கள் மனம் திரும்ப மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். பயபக்தியோடு 2 கைகளை விரித்து சேர்ந்து உள்ளம் திறந்து நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களை விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். எல்லோரும் 2 கைகளை உயர்த்தி நற்கருணை நாதரை உற்று பாருங்கள். மனம் திறந்து ஒப்பு கொடுப்போம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சேர்ந்து சொல்லுங்கள். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என் குடும்பத்திலே பாவ பழக்கங்களாலும் தீமைகளாலும் ஒழுக்கக்கேடுகளாலும் இறை நம்பிக்கையற்றவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றேன். என் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டாரை குறித்து எனக்குள் எழும்புகிற எல்லா விதமான மன போராட்டங்களையும் உம்மிடத்தில் அர்ப்பணித்து அவர்கள் உமது தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் என்னை சுற்றி வாழ என்னுடைய உறவுகளாக நீர் தந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். பயபக்தியோடு எழுந்து நின்று மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நம்பிக்கையோடு பாடுங்கள். என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே, போதும் என் வாழ்விலே. இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேர கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தருவேன் என்றீர். பலவீன நேர கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் என்னோடு காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே,
பயபக்தியோடு 2 கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னுடைய மூதாதையர் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் பெற்றோர் என்னுடைய மூதாதையர்கள் செய்து வந்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, உம்மை மறுதலித்து வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபட்டதினால் எங்கள் மீது வந்திருக்கிற எல்லா பாவ சாபங்களும் எங்களை விட்டு வெளியேறட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். எனக்கு பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவர் நம் மீது மனம் இறங்குகிறார். பாருங்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அறிவியலிகள் விளைவு சீர்கெட்ட நிலையிலே உலகம் போகிறது. அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். தொடக்க நூலிலே ஆதி ஆகமத்திலே இந்த உலகத்திலே கடவுள் மனிதனை தம் சாயலாய் படைத்தார். ஆனால் மனிதர்கள் பெருக பெருக தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 6வது வசனம், மண்ணுலையில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி ஒரு தயாரிப்பை தயாரிக்குதுன்னா அதை தயாரிச்சுட்டு இதை சப்ளை பண்றதுலையோ அதை கொடுக்கறதுலையோ அது சந்தோஷப்படணும். ஆனா ஏண்டா இதை படைச்சோம் நம்ம மனம் நொந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேக தாய்மார் தகப்பன்மார் சொல்லுவாங்க, அழுது கொண்டே சொல்லுகிற ஒரு வார்த்தை, விவரம் இல்லாம தெரியாம கொள்ளாம இந்த பையனை பெற்றுட்டேன், ஏந்தா இந்த பிள்ளையை பெற்றன்னு இப்பொழுது ஆண்டவன்கிட்ட கேட்கிறேன். என்னை படாத பாடு படுத்துறாங்க, என் பிள்ளைங்க என்னை அள வச்சு பார்க்குறாங்க. இந்த கண்ணீரை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு என் சகோதரனே சகோதரியே, இந்த நற்கருணை ஆண்டவரை நீங்களும் நானும் ஒருவேளை மனநோகடிக்கோமா? கேட்டு பாருங்க. கடவுள் நம்மை குறித்து மனம் வருந்துகிறாரா? ஒரு நாள் ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் இருந்ததாம். நல்ல கவனிங்க. அந்த அத்திமரத்திலே எந்த பலனுமே இல்லை. ஒரு நாள் எஜமானன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்தார். அங்க இருந்த வேலைக்காரனை பார்த்து கேட்டார், ஏம்பா, இந்த அத்திமரத்தை வச்சு எத்தனையோ வருஷம் ஆயிட்டு, இந்த அத்திமரத்துல ஒரு பலனுமே இல்லையே, அதனால இந்த அத்திமரத்தை இனிமே இடத்தை அடைக்காம வெட்டி போட்டு, ஏன்னா இது பலன் தராத அத்திமரம். உடனே அங்க இருந்த அந்த வேலைக்காரன் சொன்னாராம், எஜமானனே, என் தலைவனே, பொறுத்தருளும், இந்த வருடம் இந்த அத்திமரத்துக்கு நல்ல கொத்தி கிளறி நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சுவோம். இந்த வருஷம் இல்ல, வர்ற வருஷத்துல இது பலன் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஒரே ஒரு ஆண்டு இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஒருவேளை பலன் தரலன்னா இதை வெட்டி போடுவோம் என்று அந்த வேலைக்காரன் சொன்னாரா. அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை விட நல்லவங்க, என்னை விட நல்லவங்கலாம் இந்த உலகத்தில் இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் என்னை விட உங்களை விட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இல்லை. சில நேரத்தில் எனக்கே ஒரு கேள்வி வரும், நம்மளை விட நல்ல மனுஷன்லாம் போயிட்டானப்பா, நம்மளை விட உத்தமமான எத்தனையோ பேர் இறந்துட்டாங்களே. ஆனா நமக்கு இந்த உலகத்துல கடவுள் இன்னும் ஒரு வருஷம் வயசை, இன்னும் ஒரு வருஷத்தை போட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம் என்ன? தெளிவா ஒரு சப்தம் கேட்கும், கடவுள் இன்னும் பொறுமையா இருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். கடவுள் உங்களுக்காக எனக்காகவும் பொறுமையா இருக்கார் பிரதர். உங்க கூட சாப்பிட்ட, உங்க கூட விருந்துண்ட, உங்க கூட எத்தனையோ பேர் இருந்தவங்க இந்த உலகத்துல இல்ல. ஆனா இன்னமும் நமக்கு கடவுள் காலத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பெரிய மிராக்கிள் என்பது என்ன தெரியுமா? நீங்களும் நானும்
தேவனுடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். இதை விட மேலானது ஒண்ணுமே இல்லை. அதனால நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவரே உண்மை நாங்கள் மனநோக செய்ததற்காக எங்களை மன்னிங்க. ஒரு வேலை இல்லை, கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதில் இருக்கிறோம். கடவுளை தூஷித்து கடவுளை மறுத்து மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால போனோமா? இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டுட்டு பொற்கன்று குட்டிக்கு பின்னால போனாங்க. அத மாதிரி இன்னைக்கு உங்க குடும்பம் கடவுளை விட்டுட்டு மூட நம்பிக்கைகள், ஜோசியம், ஜாதகங்கள் இவைகளை தேடி இருக்கிறோமா? ஒருவேளை பொய்யான வழிபாடுகளுக்கு பின்னால கிறிஸ்தவங்க போறீங்களா? மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், நம்ம குடும்பங்கள்ல விவாகரத்து, கணவன் மனைவிக்கு இடையில நல்லுறவு இல்லாம, கணவன் மனைவிக்கு இடையில கடவுள் உண்டாக்குனது நல்ல தூய பரிசுத்த வாழ்க்கை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய படுக்கை அறை பரிசுத்தமா இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில கடவுள் வைத்திருக்கிற அந்த உறவு புனிதமானது. புனிதமான உறவுக்கு விரோதமாக இன்னைக்கு நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், கணவனை விட்டுவிட்டு மனைவியை விட்டுட்டு வேறொரு ஆண், வேறொரு பெண், இது உலகத்தில் இன்னைக்கு பெருகி போச்சு. திருமண பந்தத்துக்கு முன்பாகவே சீரழிகிற ஒரு நிலை, திருமணத்துக்கு முன்பாகவே இன்னைக்கு உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடிய பாவம். ஏதோ லிவிங் டுகெதர்னு சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்பு பழகுவோம், ஒரே அறையில் இருப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், பிடிச்சா வாழ்வோம், பிடிக்கலனா விட்டுட்டு போவோம். இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களுக்கு மனம் வருந்தி குடும்பங்களிலும் உறவுகளிலும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பெரியதற்கு பரிகாரம் செய்யும்படி முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம், சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல கைகளை விரித்து ஒப்பு கொடுப்போம். சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, கணவன் மனைவிக்கிடையில் பெருகி வருகிற பாவங்கள் ஆண்டவரே எங்கள் சமூகத்திலே பெருகி கொண்டிருக்கிற விவாகரத்துக்கள் ஆண்டவரே கணவனை வெறுத்து மனைவியை வெறுத்து தவறான உறவுகளை தேடி செல்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலோ எங்கள் உறவுகள் மத்தியிலோ இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவியருளும். குடும்பங்களை சிதைக்கிற சந்தேகங்கள், சண்டை சச்சரவுகள், பலவிதமான உறவு முறிதல்கள் அனைத்தை நினைத்து மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் நல்லுறவு ஏற்படவும் சமாதானத்துக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைய வேண்டுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, உலகம் முழுவதும் உள்ள எல்லா குடும்பங்களையும் உமது இரக்கத்தினால் நிரப்புவீராக. தேவ மாதாவே, உமது மாசற்ற இதயத்தின் பரிந்துரையினால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா குடும்பங்களும் எங்கள் குடும்பத்தினரும் இறை இரக்கத்தை, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிந்து பேசும் அம்மா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் வட்சிக்கப்படுவதாக. ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதன உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆன்மாக்களும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து சொல்லுங்கள். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே வழி தவறியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவி இடையில் அன்பில்லாமல் சந்தேகங்களோடும் சண்டை சச்சரவுகளோடும் வாழ்கிறவர்களுக்காகவும், என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா குழப்பங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் மறைந்து போகட்டும். தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, உமது இரக்கத்தினால் என் வீட்டார் மீட்கப்படுவார்களாக. இயேசுவே, உமது தேவ கிருபை எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பயபக்தியோடு எழுந்து நின்று எல்லாரும் பாடும். இயேசுவே, என்
கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கைகளை உயர்த்தி கூடவே இரு. தேவ கிருபை இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. ஆண்டவரே, நீரே இயேசுவே, என் ஜீவனும் இயேசுவே, எல்லாமே நீங்கதான. உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்கப்பா. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. பயபக்தியோடு இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக சிரம் தாழ்த்தி அவரை ஆராதித்து அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை உற்று பாருங்கள். இதோ கடவுளை மறுதலித்து வாழ்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது, கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு கூட்டம். மூன்றாவது, இந்த உலகத்திலே இன்று பெருகியிருக்கிற மக்களுடைய நிலை என்ன? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நன்றாக கவனியுங்கள். 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்து படியுங்கள். ஆண்டவர் கூறுகிற வார்த்தை 11வது வசனத்தை பாருங்கள். விடியற் காலையிலேயே வெளித்தெழுந்து போதை தருவும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கின்னாரம், வீணை, தம்புரு, மதுபானம் இவையெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூர்வதில்லை. அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதில்லை. ஆதலால் அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்களின் பெரும் மதிப்புக்குரியோர் பசியால் மடிகிறார்கள். பொதுமக்கள் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். மனிதனை உண்டாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்துகிறார். இன்னைக்கு நற்கருணை ஆண்டவரை தேடி வந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, நல்ல கவனிக்கணும். இன்றைய உலகம் எதுல கிடக்குதுன்னா, இருக்கிறவரை ஆடு, இருக்கிறவரை குடி, இருக்கிறவரை கொண்டாடு. உன்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய். நல்ல குடி, நல்ல வெறி, என்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ பண்ணு. அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதன் சுயநலவாதியாய் மாறிவிட்டான். சுயநலவாதி, தன்னுடைய சுயநலத்திற்காய் வாழ்கிறவன் கடவுளுக்கு விரோதியாக மாறுகிறான். எங்கேயும் எதிலையும் இன்னைக்கு சுயநலம். சுயநலத்தினால்தான் இன்றைய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வீட்டில் பாருங்க, குடிப்பழக்கம், போதை, அநீதியான அக்கிரமமான என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. கிறிஸ்தவ வீடுகள் இன்னைக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடினா குடி இல்லாம, மதுபானம் இல்லாம கொண்டாட்டம் கிடையாது. தேர் திருவிழா, கடவுளுக்கு திருவிழா கொண்டாடுறோம், புனிதர்களுக்கு திருவிழா கொண்டாடுறோம்.
திருவிழால புனிதரும் கடவுளும் அன்னை மரியாளும் இருக்கிறார்களோ இல்லையோ, எது இருக்கு? குடிவெறியும் களியாட்டமும் அநீதியான செலவீனங்களும் பண்றோம். உண்மையிலே யோசித்து பாருங்க, கடவுள் நம்முடைய கொண்டாட்டங்களை அருவருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பைபிள்ல இருக்குதா? வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எசையா முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுகிறார் இந்த இறை வார்த்தை, காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் தூபம் காட்டும் போது எனக்கு அருவருப்பை தருகிறது. நீங்கள் கொண்டாடும் அமாவாசை, ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். நல்லா கவனிக்கீங்களா? எசையா தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகிற இந்த 13-14 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. கடவுள் இல்லாத திருவிழாக்கள், புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியே இல்லாத திருவிழாக்கள், வழிபாடுகள், இவையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு சுமையாக மாறிட்டு, இதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கோயில்களை பெருசு பெருசா கட்டியிருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி கேளுங்க, கோயில்ல ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஆண்டவருக்கு முதலிடம் இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில முழுசா பங்கெடுக்க முடியலையே. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை முழு மனதோடு ஆண்டவருக்கு உரிய நாள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுங்கிற எண்ணமில்லாத கிறிஸ்தவர்கள். அதனால தாங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சுமையா மாறி போச்சுப்பா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வீடுகளில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். குடிக்கிற கணவருக்காக, போதை பொருட்களை பயன்படுத்துகிற வீட்டாருக்காக ஜெபியுங்கள். எப்பாவது என் வீட்டுக்காரர் குடிப்பாருன்னு மெத்தனமா இருக்காதீங்க. இன்னைக்கு இந்தியா, தமிழகம் தண்ணியில மிதக்குதோ இல்லையோ, தண்ணியில தான் மிதக்குது. எதுல மிதக்குது? குடிவெறி, களியாட்டம். இதற்கெல்லாம் இதனால தாங்க பஞ்சமும் பசியும் குடும்பங்கள் எல்லாம் அழிவையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடும். இந்த நாள் இரக்கத்தின் நாள், தேவ கிருபை நாள். எதுக்கு? உலகத்துக்காக ஜெபிக்க, உனக்காக ஜெபிக்க, உன்னை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க. ஆண்டவரே, பாவத்தில் கிடக்கிற, அநீதியில் கிடக்கிற, அக்கிரமத்தில் கிடக்கிற, குடிவெறியில் கிடக்கிற, கஞ்சா போதையில் கிடக்கிற ஒவ்வொருடைய மனமாற்றத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுடைய திவ்ய இரக்கம், காருண்யம் நம்மீது கடந்து வரும்படியாக, நம்மை சுற்றி வாழுகிற குறிப்பாக இந்திய தேசத்தின் மீது இறங்கி வர, இந்தியாவில் ஆண்டவருடைய ஆட்சி இறங்கி வரும்படி ஒப்பு கொடுப்போம். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும்படி, ஆட்சி செய்கிறவர்கள் மனமாற்றம் அடையும்படி ஜெபிப்போம். எல்லா போதைகளிலும், மதுபானங்களையும், காம வெறி, களியாட்டம், இந்த அதே போல இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லி அதில் போதையில் மயங்கி யாரையுமே விட்டு வைக்கல பிசாசு. எல்லாத்துலேயும் அடிமைத்தனம். இம்பட்டோண்டு பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமை, கேம்களுக்கு அடிமை. இளைஞர்கள் உழைக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு எல்லா பாவத்துக்கும் அடிமையாக கிடக்கிறான். செக்ஸுவல் பாவங்கள், இவைகளுக்கெல்லாம் அடிமைத்தனப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நமக்குள்ளும் இப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்குன்னா, இயேசுவே நற்கருணை நாதரே எங்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். பாவத்தின் அடிமைத்தனங்களும், பாவத்தின் அடிமைத்தனம், போதையின் அடிமைத்தனங்களும், சாத்தானின் அடிமைத்தனங்களும் எங்களை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் தேசத்தையும், எங்கள் தமிழகத்தையும், நாங்கள் இருக்கிற நகரம், கிராமம்,
கிராமம் எல்லாவற்றையும் அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான பொல்லாத பாவ இருளிலிருந்தும் நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களும் தேசத்தின் மக்களும் விடுதலை அடையும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கிற போதைகளும் எல்லா விதமான போதை பொருட்களும் அகற்றப்படும்படியாக மக்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்மையான தேவ சிநேகமுள்ள இதயம் பிறக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய குடும்பங்கள்ல யாரெல்லாம் மனம் திரும்பணும் விரும்புறீங்களோ, யாரெல்லாம் குடிப்பழக்கம் போதை பொருட்களை விடணும் நீங்க விரும்புறீங்களோ அவர்களை நினைத்து பார்த்து 2 கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவமாதாவே, உமது பரிந்துரையால் போதை பழக்கங்களிலிருந்தும் பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் என் வீட்டார் விடுதலையடைய பரிந்து பேசி திருமகளுடைய அருளும் தேவ கிருபையும் அவர்கள் மீது வெளிப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அனுதின உணவு எங்களுக்கு அளித்தருளும், தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆன்மாக்களை விசேஷமாய் உம்முடைய இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும்.
பயபக்தியோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, என் குடும்பத்திலே என்னிலே காணப்படுகிற எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக நான் உமக்கு செய்த நிந்தை அவமானங்களுக்கும் துரோகங்களுக்கும் பரிகாரமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பயபக்தியோடு திருப்பாடல் 51 நாம் எடுத்துக்கொள்வோம். இறைவனுடைய இரக்கத்துக்காக நாம் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுவோம். பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு நீங்கள் செய்த உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நான் செய்த என் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம். இந்த பல்லவியை திருப்பாடல் 51 நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். இரண்டாவது சகோதரர் நீங்களும் சேர்ந்து தொடர்ந்து வாசித்துக் கொண்டே வாருங்கள். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒலியும் களிப்போசை நான் கேட்கும்படி செய்யும், நீர் நொறுக்கி என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். பயபக்தியோடு எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். என்னை ஆட்டி படைக்கிற எல்லா பாவங்கள், என்னால விட முடியாத இந்த தீய பழக்கங்கள், என்னால விட முடியாத இந்த தீய எண்ணங்கள், என்னால விட முடியாத இந்த தீய சுபாவங்கள் அனைத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி ரெண்டு கைகளையும் உயர்த்தி உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். ரெண்டு கைகளை சிரசில வைப்போம்.
எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் எனக்குள் இருக்கிற பாவ சுபாவங்கள், பாவ எண்ணங்கள், பாவத்தை செய்ய தூண்டுகிற என் பெற்றோரிடம் வந்த எல்லா விதமான தீய சுபாவங்களும் உமது இரத்தத்தினால் கழுவப்படட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பேரன்பினால் என்னை மீட்டருளும். என்னுடைய இயல்பில் உள்ள எல்லா பாவ செயல்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை உமக்கு உகந்த சாட்சியாய் மாற்றியருளும். உமது சுபாவத்தையும் உமது எண்ணங்களையும் என்னுள் வைத்தருளும். என் செயல்பாடுகள் உம்மிலிருந்து உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக மாறட்டும். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். இந்த தேவ கிருபை நிறைந்த நேரத்தில் பாருங்க, நான்காவதாக நாம் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் ரோமர் முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பைபிள் சொல்லுகிறது, ரோமர் முதல் அதிகாரம், இந்த இறைவார்த்தையை நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டும். அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும், 21வது வசனம், கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவருடைய உள்ளம் இருண்டு போயிற்று. என்னாச்சு? உள்ளம் இருண்டு போயிருக்கு. கிறிஸ்தவங்க தான், ஆனா உள்ளம் இருண்டு போயிருக்குது. கடவுளை தேட வேண்டிய பிள்ளைங்க உள்ளம் இருண்டு போயிட்டு. அதனால என்னாச்சு தெரியுமா? அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றை போல உள்ள உருவங்களை வழிபட்டனர். அவருடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகிற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். இன்னைக்கு கடவுள் அநேகரை விட்டுட்டாரு. இன்னைக்கு விட்டதனுடைய விளைவுதான் இந்த உலகத்தில் பாருங்களேன், அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி இருக்கிறது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு இந்த வேலையில நீ ஜெபம் பண்ண போற எதுக்கு தெரியுமா? சிறு வயதிலேயே திருமண வாழ்க்கைக்கு பின்னால்தான் குழந்தை பேரு. ஆனா இன்னைக்கு டீன் ஏஜ், வாலிப வயசுலேயே தகாத செயல்பாடுகளால் கர்ப்பம் தரித்து கருச்சிதைவு செய்கிறவர்கள எண்ணிக்கை உலக அளவுல அதிகமாயிருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இப்படிப்பட்ட முறைகேடான ஒழுக்கக்கேடுகள் பெருகி இருக்கு. இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ இல்லைங்க. இது எல்லா கிராமங்களுக்குள்ள, எல்லா வீடுகளுக்குள்ள கூட இப்படி வந்துட்டு நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அருவருக்கிற பாவம் அபார்ஷன். ஒன்று திருமணத்துக்கு முன்பாக நடக்கிற அபார்ஷன், இன்னொன்று கடவுளுடைய கட்டளைகளை மீறி பழுகி பெருகுங்கள்னு சொன்ன ஆண்டவருக்கு விரோதமா எனக்கு ஒரு பிள்ளை போதும், இன்னொரு குழந்தை வேண்டாம்னு கடவுள் தருகிற குழந்தை செல்வங்களை கர்ப்பத்திலேயே அழிக்கிறவர்கள். ஒருவேளை இங்க யாராவது அப்படிலாம் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது மன்றாடும். உன் கர்ப்பத்தில் உன் கர்ப்ப பையன் நீ கொலை பாதக இடமா மாற்றியிருக்கியா? அந்த ஆன்மாக்கள் கதறுகிறார்கள், அந்த ஆன்மாக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இறைவனை நோக்கி அந்த ஆன்மாக்கள் முறையிடும் பொழுது உன் வாழ்க்கையில விமோசனம் வராது, நிம்மதி வராது, சந்தோஷம் வராது, சமாதானம் வராது. பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த கர்ப்பத்தின் கனியை அழிக்கிறவனை ஆண்டவர் அழிப்பார்.
உங்கள் உடல் கடவுளுடைய ஆலயம். கடவுளுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா கடவுள் அவனை கெடுப்பார், அழிப்பார். எவன் தன்னுடைய வாழ்க்கையில எதனால பாவம் செய்யறானோ அதனாலே அவன் அழிந்து போவான். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, கருச்சிதைவினால் கொல்லப்பட்ட ஆன்மாக்களுக்காக நாங்க பரிகாரம் செய்கிறோம். திருமண உறவை ஆண்டவரே கொச்சைப்படுத்தும் விதமாய் கருச்சிதைவுகள் பழுகி பெருகுவதற்கு பதிலாக ஆண்டவரே குடும்பங்களை சீரழிக்கும்படியாக நாங்கள் செய்கின்ற கரு களைப்பு, அபாஷன், இளம் வயதுல ஆண்டவரே சிறுவர் சிறுமிகள் கூட இன்னைக்கு பலவிதமான தகாத உறவுகளுக்கு இடம் கொடுத்து கரு களைப்புகள், இதை செய்கிறவர்கள், இதை செய்ய தூண்டுகிறவர்கள், எத்தனையோ அநீதி அக்கிரமங்கள், இவைகளுக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இரத்த கரைபடிந்துள்ள இந்த உலகத்தை மீட்டரிலும் ஆண்டவரே என்று சொல்லி இறைவனுடைய இரக்கத்துக்காக 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல நம்முடைய குடும்பங்களில் வயதானவர்கள் கைவிடப்பட்டவர்களாக வீடுகளில் புறக்கணிக்கப்பட்டு மாமா மாமியா ஒருவேளை அவர்களுடைய மரணத்துக்கு நீ காரணமா இருந்தனா மன்னிப்பு கேளு. மாமனார மாமியார பெற்றோரை ஒருவேளை கனப்படுத்தாம அவங்க அழுது சாகும்படி நீ விட்டுருந்தனா மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் யார் யாருக்கு இந்த உலகத்துல யாருடைய கண்ணீருக்கு யாருடைய இரத்த பழிக்கு நான் காரணமா இருக்கணும், அதற்காக என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, கருச்சிதைவினாலும் காம விகாரங்களாலும் ஓரின சேர்க்கையாலும் வயதானவர்களை கவனிக்காமல் அவர்களுடைய இரத்த பழிக்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம். இயேசுவே, இளமை பருவத்திலே தகாத உறவுகளாலும் தகாத காரியங்களாலும் தங்களை அழித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு இளைஞர் இளமென்களுக்காகவும் நாங்கள் பரிகாரம் தேடுகிறோம். இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் எங்களை கழுவியருளும். எல்லா பழி பாவங்களிலிருந்தும் எங்களை மீட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, திருச்சிலுவையை எனக்காக சுமந்தவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆன்மாக்களையும் விசேஷமாய் இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். பயபக்தியோடு ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலும் அகில உலகத்திலும் குழந்தை பேர் இல்லாமல் துன்புறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே பழுகி பெருகி பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரியும்படியாக ஜெபிக்கின்றோம். இயேசுவே, இப்பொழுது உமது சமூகத்திலிருந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்தருளும், ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வாலிப வயதிலே ஆண்டவரே, ஏற்ற மன வாழ்க்கைக்காக ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகளுக்கு நல் வாழ்க்கை துணையை நீர் தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதித்திருக்கிற வருமான குறைவுகள், பொருளாதார பிரச்சனைகள், வேலை வாய்ப்பின்மை, எல்லா விதமான தொழில் செய்கிறவர்கள், விவசாயம், கடல் தொழில், எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அல்லேலூயா. தெய்வமே, எல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு மீண்டும் அவருடைய வார்த்தையை தருகிறார். நன்றாக கவனியுங்கள். லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த காலத்திலேயாவது நீ இதை அறிந்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் பாருங்க, எருசலேம் 5வது வசனம், கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின் மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருந்தது என்று கூறி பேசிக் கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை தேடி வந்த காலத்தை நீ விட்டுட்டனா, ஒருவேளை தேவன் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அசட்டை பண்ணிட்டனா, திரும்ப ஒருவேளை அந்த காலம் கிடைக்காமலே போயிரும். கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தேடி வந்திருக்கிற, என்னை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்க. அவர் உங்கள் அருகில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். மன்றாடுங்கள். உங்கள் அருகிலே கடவுள் இருக்கும் பொழுது அவரை நோக்கி மன்றாடுங்கள். பிரியமானவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க.
எல்லாரும் முழங்கால் படிடுங்க. இந்த தேவ கிருபையின் நாளில் நீ யாருக்காக எதற்காக என்ன தேவைக்காக ஜெபிக்கிறியோப்பா, நிச்சயமா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் மாதா சொன்ன அந்த வாக்கு, இந்த நாளிலே என் திருமகனை பார்த்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து எதை கேட்பீர்களோ அது கிடைக்கும். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்க. உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கண்ணை திறந்து ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இந்த பல்லவியை பாடணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சிநேகமாய் பாடுவோம். இயேசுவே உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். 1 நிமிடம் கண்களை மூடுங்க. நீங்க யாருக்காக எதற்காக எந்த தேவைக்காக ஒரு 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நற்கருணை ஆண்டவரே, எனக்கு இது வேணும்பா, இயேசுவே எனக்கு இதை செய்யுங்கப்பா, என்னை நோக்கி மன்றாடு உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ என் உள்ளத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இந்த தேவைக்காக நான் ஜெபம் என்ற ஆண்டவரே, இந்த தேவையை எனக்கு சந்தித்து தாங்கன்னு கேளுங்க. கேளுங்க மக்களே, வாயை திறந்து கூப்பிடுங்க. கடன் பிரச்சனையா, கஷ்டங்களா, நஷ்டங்களா, உபத்திரவமா, தரித்திரமா, சாத்தானின் கட்டுகளால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? எது உங்க வாழ்க்கை, எந்த மனிதன் உங்களை தடுக்க நினைத்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்ப எல்லாம் மாறுபடி ஜெபிங்க. எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நேரம், தேவ வல்லமை வெளிப்படுகிற நேரம், நீ கேட்பது உனக்கு கிடைக்கிற நேரம். ஆண்டவருடைய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அதிசயங்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் இப்பொழுது என் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப கருத்துக்களுக்கு, தேவைகளுக்கு நீர் பதிலளிக்கிறீர். என் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்து எங்களை ஆசீர்வதியும். என்னிடத்திலே ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறேன். தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையால் அற்புதங்கள் நடக்கட்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆன்மாக்களை விசேஷமாய் இரக்கம் அதிகம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தியவரே, எனக்காக ஜீவனை தந்தவரே, என்னை மன்னித்தவரே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே, என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். அகில உலகத்திற்காகவும் எல்லா மக்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். யுத்தங்களாலும் போர்களாலும் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அமைதி இழந்த இந்த உலகத்திற்காக, நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற எல்லா நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இயேசுவே, தீராத நோய்களும் கொள்ளை வியாதிகளும் பல்வேறு விதமான வியாதிகளாலும் மன நோய்களாலும் மன அழுத்தங்களாலும் விபத்துக்களாலும் ஆபத்துக்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் பஞ்சம் பசியினால் வாடுகிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயபக்தியோடு திருப்பாடல் 51 எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கம் எல்லா மக்கள் மீது இறங்கி வரும்படியாக ஒப்புக் கொடுப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கு. உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளோ. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்ற. நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிகூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உமுகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும்.
இத்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உன் வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே எனது நொறுங்கிய நெஞ்சமே வழியேன்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் உமது நீதி முன்னிட்டு பாடும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்பம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகளும் அது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். முழங்கால் படியிடுவோம். பிரியமானவர்களே, இந்த இரக்கத்தின் நேரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். இப்பொழுது நற்கருணை நாதர் நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் வையும். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும் என்று ஒப்புக் கொடுங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். ஒப்புக் கொடுப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு ஒப்பு கொடுப்போம்.
கைவிடப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சேர்ந்து சொல்லுங்க, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, ரெண்டு கைகளை ஊத்தி நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இப்பொழுது நான் கேட்ட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறீர். உமக்கே ஆராதனை. உம்மிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை துதி சோஸ்ர நமஸ்காரமும்